ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாவட்டங்களுக்கு ஒரு 4 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த ஈரோடு, நீலகிரி, கன்னியாகுமரி, திருப்பூர் மாவட்டங்களுக்கு தற்காலிகம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக வந்து தற்காலிக ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? நேற்று இரவு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கட்டாயம் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுக்கடுக்காக மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்து வெளியாக போகுது. அடுக்கடுக்காக இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே இப்போ தகவல் வெளியாக இருக்குது. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கில் ஒரு 6, 7 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்குமே ஒரு 5 மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? இன்றைக்கி ஒரு 2 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து தற்காலிக ரிசல்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து உண்மையா? இதில் இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து உண்மையா? அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள். அதே மாதிரி இதில் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸிங் வந்து டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க இல்லையா? அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வருமா? எப்படியெல்லாம் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க? எப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து நடக்க போகுது? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ண போகிறாங்க? அதே மாதிரி என்னென்ன ப்ராசஸிங்லாம் இதில் வந்து நடக்க போகுது? இது மாதிரியெல்லாம் நிறைய டவுட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அதெல்லாம் செலக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே வந்து இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொறுத்தவரைக்கும் 2 செலெக்ஷன் ப்ராசஸிங் வந்து நடத்துகிறாங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக ஆகணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங்கெல்லாம் நடக்கும். அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த வேலையில் நீங்கள் வந்து உட்காந்துருவீங்க. இந்த ப்ராசஸிங்லாம் நடக்க போகுது. அதேமாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க? இதில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து முடித்துட்டாங்களா இல்லையா? என்ன ப்ராசஸிங் வந்து இருக்காங்க? மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்போ அப்டேட் ஆகும்? ஒரு சில டவுட்களும் இருக்குது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்து நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து ஒரு 12, 13 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 4 மாவட்டங்களுக்கு வெற்றிகரமாக அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட பேரை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. இதுல வந்து பேக்கருக்கான ரிசல்ட்டை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48, 50 பேர் வந்து செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, நேமு, டேட் ஆஃப் பர்த் இருந்தாலே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு வந்து இருந்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ரிசல்ட்டுக்காக வந்து செலக்ட் ஆகிட்டிங்க. அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதில் செலக்ட் ஆனவங்களாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா ஏற்கனவே வந்து செலக்ட் ஆகி திருப்பத்தூர் மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடித்தே வந்து இருக்காங்க. அவங்களுக்குலாம் பணியாணையும் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் வந்து கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. இது இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்குது? ஸ்கில் டெஸ்டிங்லாம் எப்படி வைக்கிறாங்க? இது மாதிரியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் உங்களுக்கு வந்து விருப்பமுடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தகுதியானவர்களாக இருப்பீங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு தற்காலிக ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? தற்காலிக ரிசல்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சில லெட்டர் வரும் மூலமாகவும் தெரிவிப்பாங்க. அதே எஸ்எம்எஸ் மெயில் மூலமாகவும் உங்களுக்கு வந்து தெரிவிப்போம் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்றைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வரணும் அப்படின்ட்டு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே போயிருப்பீங்க இல்லையா? நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க. அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ எங்கே நடத்துகிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாகவே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து முடித்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வேலையில் நீங்கள் வந்து செலக்ட் வந்து ஆகிடுவீங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பதிவு பண்ணிக்கலாம். கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குது? கரெக்டாக தான் இருக்கா? அனைத்துமே அவங்க வந்து செக் பண்ணாங்க இல்லையா? அனைத்துமே இதில் வந்து
ஒரிஜினல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வேலையே வந்து வழங்குவாங்க. சில எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த தற்காலிக ரிசல்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்குலாம் வந்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக வந்து இருக்குது. அடுக்கடுக்காக மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் இந்த ரிசல்ட்டு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சேலம், கரூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. கடலூர் மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆயிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டத்துக்குலாம் ரிசல்ட் வந்து எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்து இருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அரிய வாய்ப்பாக இன்றைக்கி வெளியாகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கட்டாயம் திங்கட்கிழமை மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கட்டாயம் ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத அஃபீஷியலாகவே இப்போ தகவல் வந்து வெளியாயிருக்கு. அடுக்கடுக்காக மீது இருக்கக்கூடிய ரேஷனுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலுமே ரேஷன் தேர்வாளர்கள் வந்து ஒரு சில பேர்லாம் இதில் வந்து ரிஜெக்ட் ஆகிருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு அரிய வாய்ப்பாக மீண்டும் 2025 ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து இருக்க போகுது. பார்த்தா இந்த வேலையில் வந்து மீண்டும் 2020க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3800 வேகன்சியோட நம்மளுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மந்த்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அறிவிப்பு வெளியாக போகுது. கட்டாயம் நீங்கள் வந்து இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரிய வாய்ப்பாக கொடுத்து நீங்கள் வந்து மீண்டும் முயற்சி செய்யலாம். பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு மீண்டும் வருடம் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே வந்து இருப்பாங்க. வேகன்சியை பொறுத்தளவுக்கு ஆனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது இல்லையா? ஒன்லி நேர்முக தேர்வு மூலம் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது டாக்குமெண்ட் மூலக்காரணமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நம்மளுடைய பேச்சு திறமை நம்மளுடைய மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து இருக்கா ஸ்கில் டெஸ்டிங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் வச்சுக்கினீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த வேலை வாங்குறதுக்கான அனைத்து தகுதிகளும் நம்ம வந்து தயார் பண்ணி கொண்டு இருக்கணும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் வந்து வெளியாக போகுது. பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி வந்து வெளியாக போகுது. அதே மாதிரி இந்த தற்காலிக ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து இது மீண்டும் ஃபில்டர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு 20, 30 வேகன்சி தான் இருக்கும். அதுக்கே 50, 60 பேர் செலக்ட் பண்ணி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா? இதில் வந்து கரெக்டாக தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி உங்களை வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. மீண்டும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு என்றைக்கும் இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் வந்து வெளியிட போகிறாங்க. நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய மாவட்டத்தின் அடிப்படையில் ஒரு 4 மாவட்டங்களுக்கும் அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. இது இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து அப்டேட் வந்து வெளியாகிட்டே இருக்கும். டிஆர் ஆப்ஸ் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெளியிடாத இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சில அப்டேட்லாம் வந்து வெளிவர போகுது. எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்களே ஒரு 6, 7 மாதங்கள் வந்து கழித்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு வந்து வெளியே இருக்குது. ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.